எல்லாருக்கும் நமஸ்காரம். அன்றைய பழக்கம் இன்றைய பார்வைன்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வருவோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்கிற பல பழக்கங்கள் நல்ல முற்போக்கு சிந்தனை உடையது, நம்ம வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் கொடுக்கறது, நம்மளுக்கு பல விதத்துலேயும் அது உபயோகமாக இருக்கிறது தான் முன்னோர்களுடைய பழக்கங்கள். இந்த காலத்துக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏதாவது ஒத்து வருமானு நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துட்டேன்னா, அந்த நாளில் அப்பா வேலைக்கு போவாள். 99% அம்மா வீட்டில் இருப்பாள். அப்படியே போனால் கூட ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலை, ஒரு தையல் தைக்கிற வேலை, இவ்வளோதான் இருக்கும். அது சீக்கிரமே வந்துடுவாள். இவ்வளோதான் இருக்கும். அப்பா சம்பாதிப்பா. எப்படி ஒரு 3-4 குழந்தைகள் மினிமம் இருப்பா வீடுன்னு இருந்தாக்க. இப்போ மாதிரி நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்றலாம் வந்துட மாதிரிலாம் இப்போ இல்லை. ஸோ கண்டிப்பாக 3 குழந்தைகள் 4 குழந்தைகள் இருக்கும். எல்லாருமா ஒன்றா வளருவா, படிப்பா எல்லாரும். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸ்கூலுன்னு எடுத்துட்டோம்னா அப்போல்லாம் இந்த செகண்ட் ஹேண்ட் புக்குன்னு ஒன்று உண்டு. இப்போ அந்த வார்த்தை நம்ம டிக்ஷனரியிலேருந்தே எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஹேண்ட் புக்குங்கிறது முன்னாடி யாரோ படித்த புஸ்தகத்தை வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறது. அது எதுக்காக பண்ணுறதுன்னா விலை கம்மியாக இருக்கும். ஒரு பாதி விலை கம்மி விலையில் வரும். அதே மாதிரி நம்ம இந்த வருஷம் உபயோகப்படுத்தின நோட்டில் மீதி பேப்பர் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் நம்ம கிழிச்சு அழகாக எடுத்து தனியாக ஒரு அட்டை வச்சு ஊசி நூல் வச்சு தைச்சு அதை உபயோகப்படுத்துவோம். அது போக கொஞ்சம் தான் வாங்குவோம். அப்போவும் நம்மளுக்கு இதே இங்கிலீஷு, தமிழ், மேத்ஸு, சயின்ஸு, சோஷியல், இதே 5 சப்ஜெக்ட் தான். இது தவிர வாரத்தில் ஒரு நாள் மியூசிக் கிளாஸ் இருக்கும், ஒரு நாள் நீடில் ஒர்க் இருக்கும், ஒரு நாள் டிராயிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நாள் பிடி இருக்கும், ஒரு நாள் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ இத்தனை இருந்தும் நம்மளுக்கு கூட புஸ்தகம் இருக்காது, லிமிட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு புஸ்தகம், நோட் புக்குகள் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதே போல் ஃபீஸும் கம்மியாக இருந்தது ஸ்கூலில் பார்த்தேன்னாக்க. இன்னொன்று, நம்ம எல்லாருமே நடந்து போவோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர்னா கூட எல்லோரும் நடந்து போய் தான் பழக்கம் ஸ்கூலுக்கு. ரொம்ப கொஞ்சம் தள்ளி இருக்குனாக்க ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குனா சைக்கிளில் மேக்ஸிமம், மோஸ்ட்லி சைக்கிளில் கூட இல்லை, எல்லாம் நடந்து போகிறது தான் மெஜாரிட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால என்னென்னா நம்மளுக்கு ஸ்கூல் ஃபீஸு கம்மி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்மி, அப்புறம் புஸ்தக செலவுகள்லாம் கம்மி. அடுத்தது ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துட்டோம்னாக்க 2 யூனிஃபார்ம் வீட்டில் தைப்பா, 2 செட்டு, அது வருஷம் முழுக்க வந்துடும். அப்புறம் கலர் ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துட்டோம்னா வருஷத்தில் ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், அப்போ ஒரு நட்சத்திர தண்ணிக்கு வீட்டில் ஏதோ ஒரு வடை பாயசம் பண்ணி ஒரு ட்ரெஸ் எடுப்போம், அவ்வளோதான். மற்றபடிக்கு 1008 ட்ரெஸ்ஸுகள், அது எல்லாம் செருப்பு தான் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவோம். இந்த ஷூ அந்த ஷூ, சாண்டல், அது இது, சாக்ஸு, இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கோங்க. காத்தால் நிறைய நாளைக்கு பழையது இருக்கும், ஒரு கீரை தொட்டுன்னு சாப்பிடுவோம். இல்லைன்னா டிஃபன் எடுத்துட்டா கூட இட்லி, ஒரு தோசை, ஒரு அரிசி உப்புமா, பொங்கல், இல்லைன்னா அரிசி ரவையில் ஒரு குழக்கட்டை மாதிரி வேக வச்சுன்னு. ஸோ ரொம்ப சிம்பிள். மத்தியானம் கையில் ஏதோ சமைச்சதை டப்பாவில் போட்டு தருவா, சாப்பிட்டுடுவோம். சாயந்தரம் வீட்டில் பண்ணின்னு தட்டை, முறுக்கு, தேங்கோழல் அப்படின்னு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு விளையாடுவோம். 1 மணி நேரம் வெளியில் விளையாடுவோம், வெறுங்காலில் விளையாடுவோம், மண் புழுதியில் இருப்போம், வெயிலில் விளையாடுவோம். மூஞ்சி வந்ததுன்னா அப்படியே ஜவன்னு இருக்கும் நம்மளுக்கு எல்லாருக்கும். ஆனால் இட் வாஸ் ஹெல்த்தி. ஏன்னா நம்ம காலில் இருக்கிற அந்த உள்ளங்கால் சக்கரம் அவ்வளோ இடத்துல போய் அவ்வளோ எனர்ஜியை எடுத்துட்டுது. ஸோ நேச்சுரல் ஏர் நம்மளுக்கு நன்னா போச்சு, ரத்த ஓட்டம் நன்னா வந்தது. ஸோ அதனால அந்த நாள் முழுக்க உட்கார்ந்துன்றதுக்கு மேட்சிங்காக நம்மளுக்கு அதுக்கு மேலே எனர்ஜி வேணும். ஏன்னா அப்புறம் படிக்கிறதுக்கு கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் அவ்வளோ நன்னா விளையாடுறதுக்கு விட்டா. கரெக்டாக விளக்கு வைக்கிற நேரத்தில் திருப்பி வீட்டுக்கு கை கால் அலம்பிண்டு எல்லோரும் சுவாமிகிட்ட ஸ்லோகம் சொல்லணும். அது கண்டிப்பான வழக்கு வச்சுருந்தா விளக்கேற்றி உடனே ஸ்லோகம் சொல்கிறது. அதுக்கப்புறம் படிக்கிறது. அதுலேயே என்ன பண்ணுவான்னா, ஒரு வேளை பக்கத்தில் கோவிலில் ஒரு கச்சேரி இருக்குது, இல்லைன்னா ஒரு கதா கலட்சேபம் இருக்குது, இல்லைன்னா ஒரு பரதநாட்டியம் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஹரிகதா இருக்குனாக்க வா அப்படின்னு எல்லாரையும் கூட்டின்னு போயிடுவான். ஹோம்ஒர்க் எழுதணுமா காத்தால் எழுது.
ஸோ ப்ரையாரிட்டி வாஸ் கிவன் டு த வேல்யூஸ் இந்த நியர்பை டெம்பிள். அதில் நம்ம தர்மத்து விஷயம் என்னென்ன சொல்கிறாளோ அதுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். படித்து இதை படி, அந்த காம்படிஷனுக்கு படிக்கணும், இந்த என்ட்ரன்ஸுக்கு படிக்கணும், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸுக்கு படிக்கணும், மெடிக்கல் என்ட்ரன்ஸுக்கு படிச்சுக்கணும், இன்னொரு சயின்ஸ் டேலண்ட்டை படிக்கணும். இப்படி வந்து கோச்சிங்னுட்டு திணிக்கலை பசங்களை. அவளும் என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதினா, எல்லாரும் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எல்லாம் படித்து எல்லாம் வந்தா. ஆனால் திணிக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த மாதிரி ஒரு நம்ம ரிலீஜன் சம்மந்தமாக, நம்மளுடைய தர்மத்து சம்மந்தமாக ஏதாவது ஒரு விசேஷம் நடக்கிறதுனா அதை அட்டென்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு. அதனால் படிப்பை நெக்லெக்டும் பண்ணலை. ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு சத் விஷயங்களை எல்லாரும் ஈடுபடுத்திகிட்டே வந்ததுனால அவள் ஃபுட் ஹேபிட்டு அண்ட் போக்குவரத்து எல்லாமே வந்து எளிமை அப்படிங்கிறதுல தான் இருந்தது. ஸோ இதனால் என்னென்னா தேவர் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவானவ என்ன பண்ணுவா, சிக்கனமாக வந்து செலவு பண்ணுறது தவிர குழந்தை பிறந்ததுலேருந்தே சேமிக்கிறதுன்னு ஆரம்பிப்பாள். ஆக்சுவலாக நம்ம மடத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 3 இது என்ன, சிக்கனம், சேமிப்பு, சேவை. ஸோ அந்த சிக்கனம் சேமிப்பு வந்து எல்லார் வீட்லேயும் அப்போ நடக்கும். எப்படி நடக்கும்னே தெரியாது. ஆனால் என்னவோ சிக்கனமாக பண்ணிவிட்டு அதில் ஒரு இத்தனை ரூபாய் கொஞ்சம் மிச்சம் பண்ணி. அண்ட் எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, 1978 நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் ஒரு சவரன் வந்து 400 சில்லர் ரூபாய் ஒரு சவரன், 8 கிராம் இது. ஸோ அப்படின்னா அதுக்கு முந்தின பீரியட்லலாம் இன்னும் கம்மியாக இருந்திருக்கும். அதனால அப்பப்போ வந்து ஒரு தங்கத்தில் சிலர் ஏதோ கொஞ்சம் வாங்கி வைக்கிறது, இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு வெள்ளி பாத்திரம், ஒரு பித்தளை பாத்திரம், இதெல்லாம் வந்து பொன் குழந்தைகள் இருந்தால் நாளைக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படும், வேறு எதுக்காவது தேவைப்படும், எப்படி வாங்குவான்னு அப்படியே சிறுக அந்த சேமிச்சு அந்த குழந்தைகள் வந்து ஒரு அளவுக்கு வளர்கிறதுக்குள்ளே மேக்சிமம் எல்லாமே வாங்கி வச்சுடுவாவா. ஸோ அவள் அப்பாவுக்கு கூட தெரியாது என்னென்ன வாங்கியிருக்கா அப்படின்னுட்டு. கல்யாணத்தப்போ வந்து அகெயின் நம்ம பார்த்தோம்னா இப்போ மாதிரி வந்து சங்கீத்துன்னு ஒன்று வைக்கிறது, மெஹந்தின்னு ஒன்று வைக்கிறது, கொரியோகிராஃபரை வச்சு பண்ணி அதுக்கு இத்தனை லட்சங்கள் செலவு பண்ணுறது அப்படிலாம் இருக்கலை. 2 நாள் இல்லையா, முதல் நாள் மாப்பிள்ளை பண்ணி காத்தால பொண்ணு வீட்டில் போய் இறங்குவா சத்திரத்தில். அப்புறம் மறுநாளைக்கு முகூர்த்தம், சாயந்தரம் கொஞ்சம் ரிசப்ஷன், அடுத்த கட்டு சாக்குடையோடு எல்லோரும் வந்துடுவோம். ஸோ இது 2 நாளும் வந்து அப்போ சத்திர வேலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து மயிலாப்பூர் வேதாந்த தேசிக கல்யாண மண்டபத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு 1978. அப்போ வந்து இப்போ மாதிரி முழு பணத்தை லட்சமாக முழுசாக வேறு கட்ட வேண்டாம், அதுவும் ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்போ வந்து அந்த 2.5 நாளைக்கு இப்போ ரிமெம்பர் 2000 சொச்சம் தான் வந்து சார்ஜ் வந்தது. அதுக்கு நாங்கள் வந்து அப்பவும் எங்கள்கிட்ட நான் ரொம்ப பணம் எடுத்துகிட்டு போயிருக்கல, ஒரு 300 சொச்சமோ 400 ரூபாவை தான் வச்சுருந்தோம். அது வரைக்கும் அட்வான்ஸாக கொடுத்து ரசீது வாங்கி போட்டுன்னு கன்ஃபர்மேஷன் எழுதி வாங்கிட்டு வந்தோம். ஸோ தட் வாஸ் த டைம் பீப்புள் ஹேட் ட்ரஸ்ட். கொஞ்சம் பணம் அட்வான்ஸ் கொடுத்தா போகிறோன்னு, காஸ்ட்டும் கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு எளிமை அண்டு சிக்கனம் அண்டு காஸ்ட் இருந்ததுனால தே குட் கம்ஃபர்டபிளி கோ. அண்ட் கல்யாணத்தின் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எல்லா சொந்தக்காரா பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உரிமையாக கேட்டுப்பா, என்ன எதுக்கு வேணும், எந்த இது ஷார்ட்ஃபால் அடிக்கிறது, இந்த செலவை நான் ஏற்றுக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி உரிமையாக கேட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு. அண்ட் சில இடத்துலலாம் பார்த்தேன்னாக்க வந்து வீட்டோட மொட்டை மாடி இலியாவா வந்து ஷாமியானா போட்டு கல்யாணத்தை நடத்துவா. ஒரு வீட்டில் சமையல் நடக்கும், இன்னொரு இடத்துல 2 இது ஹாலை சேர்த்து அங்கே வந்து சாப்பாடு. இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து they were helping each other. ஸோ எல்லாமே நம்ம வீட்டு இது நம்ம மனுஷா அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் இருந்ததுனால அந்த எளிமையான வாழ்க்கையில் அவளால் கம்ஃபர்டபுளாக வாழ முடியுது. அண்ட் கடன் வாங்கக்கூடாதுங்கிறது தான் அவளோட மெயின். கடன் வாங்கியது பாவம், அப்படி வாங்கினா நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப பிரதானமாக வச்சுருந்தா. மேக்ஸிமம் வாடகை வீட்டில் தான் இருப்பாள், எல்லோரும் ஒரே இடத்துல இருப்பாள். இப்போ மாதிரி வந்து
இருக்கிற 3 பேரில் வந்து ஒருத்தர் ஒரு ஹாலில், ஒருத்தர் ஒரு பெட்ரூமில், இன்னொருத்தர் இன்னொரு பெட்ரூமில், இன்னொருத்தர் 3வது ரூமில் இருக்கிற 3 பேருக்கு வந்து ஏன் 3 என்னன்னா இன்னொரு ஒன்று சின்னதாக தான் இருக்கும், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் கூட இருக்காது. ஆனால் அதுக்கு ஒரு தனி ரூம் வேணும்பா. அவன் 3 பெட்ரூம் தான் வைப்பேன்பா, 2 பெட்ரூம் கூட இல்லை, 3 பெட்ரூம் வேணும்னு. ஒருத்தருக்கு ஒரு ரூம் ஒரு லைட். அப்போல்லாம் அந்த மாதிரி எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பா. அங்கேயே அவள் படிக்கிறதோ, புஸ்தகம் படிக்கிறதோ, இல்லை சிரித்து பேசிக்கிறதோ, விளையாடிக்கிறதோ. அண்டு வந்து இன்டோர் கேம்ஸும் வந்து வீட்லேயும் பார்த்தேன்னாக்கா கேரம் போர்டு விளையாடுவா, ஒரு செஸ்ஸு விளையாடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செஸ்ஸு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பரமபதம் விளையாடுறது. இந்த மாதிரி எல்லாம். அதே போல் வந்து இந்த கணக்கு சொல்லி சில பேருக்கு வந்து கணக்கு இதுனாக்க அதில் வந்து பசில் மாதிரி வாயில் சொல்லி அவளை போட வைக்கிறது, வார்த்தை ஜாலங்களில் வந்து. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிற வழக்கம் இருந்ததுனால ஒரு சம்பாத்தியத்தில் 4-5 குழந்தைகள் இருந்தாலும் சந்தோஷமாக எல்லாரும் நல்லபடியாக கடன் இல்லாமல் ரிட்டையர் ஆகும்போது என்ன பண்ணுவா, இந்த ரிட்டையர்மெண்ட் பணம் என்ன எவ்வளோ வருதோ அதில் ஒரு 75%க்குள்ளே என்ன வீடு வருதோ அதை வாங்குவோன்னு தான் பண்ணுவாள். அப்போ கூட வந்து இஎம்ஐ போகிற அளவுக்கு எதுக்கும் போக மாட்டாள். அந்த 75%க்கு எவ்வளோ சைஸ் வீடு வருதோ அதில் மீதி 25 ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படின்னு இருந்ததில் தே வேர் வெரி ஹெல்த்தி, தே வேர் வெரி ஹாப்பி. அதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஸ்கூல் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஹைஃபண்டா ஸ்கூல் வேணும். இந்த ஸ்கூலில் என் பையன் படிக்கிறான், இந்த ஸ்கூலில் என் பொண்ணை சேர்த்துருக்கேன்னு அந்த பெருமை சொல்லிக்கிறதுக்காகவே நிறைய ஃபீஸ் இருக்கிற ஸ்கூலுக்கு நம்ம போட்டு விடுவோம். அதுக்கப்புறம் 1008 கோச்சிங். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த குழந்தைகளுக்கு இத்தனை 4 செட்டு யூனிஃபார்ம் அந்த மாதிரி. ஏன்னா துவைக்கிறதுக்கு டைம் இருக்காது, இது இருக்காது அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா யூனிஃபார்ம் வாங்கு. அப்புறம் புக்ஸுகள் வந்து இவ்வளோ வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எல்லாருக்கும் ஒன்று ஆட்டோ பண்ணு, இல்லைன்னா ஒரு பிக்கப்புக்கு வேறு ஒன்று வை. 1008 கோச்சிங் கிளாஸஸ் வைக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுவா, அகெயின் அதுக்கும் வந்து வண்டிகள். ஸோ இப்படி பார்த்தேன்னாக்க இல்லை வீட்டில் இருக்கிறவா ட்ராப் பண்ணுறாளா, ஸோ எஜுகேஷன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டில் பே பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டுங்கிறது நம்மளை அப்படியே முழுக்கிற ஒரு பெரிய லோனுடைய ஒரு பெரிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். அடுத்தது யூனிஃபார்ம், ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, எது எடுத்தாலும் கிரெடிட் கார்டு பேமெண்ட். வண்டியா இஎம்ஐ, உங்களுக்கு ஒரு லேப்டாப் வாங்கணுமா ஒரு இஎம்ஐ, அதுக்கப்புறம் வந்து ஏசி ஃபிட் பண்ணிக்கணுமா ஒரு இஎம்ஐ, ஒரு ஃபோனா இஎம்ஐ. ஸோ இஎம்ஐன்னு நம்மளை வந்து எல்லா செலவுகளுக்குமே வந்து கடனோடையே வாழுங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோன்னா ஒரு மாதம் சம்பளம் வந்து நிம்மதியாக இல்லை, அந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐ ஸோ இதெல்லாம் போக விட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து மலப்பாயிடுது. வீடா அதே போல் வந்து இப்போ பார்த்தோம்னாக்க நம்மளுக்கு வந்து எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, அந்த இது கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு. அப்போது ஒரு காலத்தில் வந்து லட்சம்னு இருந்த ஒரு ஃப்ளாட்டுங்கிறது இப்போ வந்து 2 கோடி 3 கோடி 3.5 கோடி. ஏன்னா நமக்கு வந்து 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் எல்லாம் வேண்டியிருக்கு, அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ அதுக்கான இஎம்ஐங்கிறச்சு அகெயின் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கடனே இல்லாமல் நம்ம சௌக்கியமாக இருந்தது போக இஎம்ஐ தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய இது எப்போவுமே இந்த தாட் என்ன, வி ஆர் சேசிங் பிஹைண்ட் தி ரீபேமெண்ட். ஸோ பணம் இன்னைக்கு இவ்வளோ வருதா, நாளைக்கு இவ்வளோ கட்டிடுறோமா. ஸோ சத்து விஷயங்களை நம்மளால் வந்து நம்மளுக்கும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்க குறைஞ்சுட்டே வந்துருக்கு. ஸோ சத் விஷயங்கள்லையும் பொது விஷயங்கள்லையும் ஜென்ரல் ஹெல்த்தை பற்றியும் பண்ண முடியாமல் நம்ம இதில் உழல்றதுனால என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு திங் நம்ம ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. ஏன்னா குழந்தைகளுக்கு எதுவும் வந்து வீட்டில் பண்ண நேரம் இல்லை, அங்கே வாங்கு இங்கே வாங்கு. அதுலேயும் இப்போ இப்போத்தி குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன்னு எடுத்துட்டேன்னா தே ப்ரிஃபர் பாஸ்தா, நூடுல்ஸ், பீஸா, எதெல்லாம் வந்து வயிற்றில் போட்டு ஜீரணத்துக்கு கஷ்டப்படுத்துமோ அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பஃப்பு, இந்த சமோசா, கேக்கு எல்லாம் வந்து இங்கிலீஷ்கார வந்து எது வந்து அவளுக்கு சௌகரியத்துக்கு வச்சுருந்தாலோ அதெல்லாம் நம்ம. அதே போல் துணிமணிகளையும் பார்த்துட்டேன்னா 1008 கிளாஸுக்கு போகிற எக்கச்சக்க துணிமணி. முன்னெல்லாம் அந்த கோணி மாதிரி இருக்க துணி கிழிஞ்சுதுன்னா நம்ம போட்டுக்க மாட்டோம், தூக்கி வச்சுருவோம். நம்ம அது வந்து ரொம்ப தொடக்கிட்டக்கெல்லாம் கிழிஞ்சுதுன்னா ஐயோ அது அசிங்கமாக தைச்சி இப்படி போடுறது அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தேன்னா அந்த கோணியில் கிழிஞ்சிருக்கு பாருங்க, அதுதான் ட்ரெண்டி.
டோன் ஜீன்ஸும்பா பற்றி டோன் ஜீன்ஸுன்னு அது வந்து இன்னும் கிழிச்சு அது முட்டி கிழியதா இதுதான் அப்படின்னு பார்த்தா முன்னெல்லாம் வந்து லேடிஸ் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃபஸ்ட்டு சாரீ கட்டியிருந்தா அப்புறம் லூஸாக சல்வார் கம்மீஸ்ன்னு போட்டுட்டா. அந்த சல்வார் கம்மீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா முட்டி வரைக்கும் ஜம்முன்னு அதை மூடி இதுவாக இருக்கும், ஃப்ராக் மாதிரி இருக்கும், நல்லா லூஸாக சல்வாரும் இருக்கும், மேலே துப்பட்டா அழகாக இருக்கும். ஸோ என்னன்னா அவளுக்கு வேர்க்கவும் வேர்க்காது, காற்று போக கொள்ள பார்க்கவும் ஒரு மதிப்பாக இருக்கும். யார் இதை கண்டுபிடிச்சாலும் சயின்ஸில் இது டெக்னாலஜியில் லெக்கிங்னே ஒன்று வந்து லெக்கிங் வந்து அப்படியே உடம்போட ஒட்டி அதை வேர்த்து இருத்து அதில் பாதி அழுக்கும் இதுவோட இது உடம்பு நம்ம ஒன்று வந்து இந்த நாகேஷ் படத்தில் வர்ற மாதிரி வாழைத்தண்டு போல உடம்பு அல்லேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவ்வளோ இல்லை. எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா பொசன்னு இருக்கும். அந்த பொசக்கு வந்து இந்த ஒரு லெக்கிங்கை போட்டுண்டு சரி அதுதான் போட்டுட்டோமே நம்ம வந்து ஒரு டாப்பையாவது கொஞ்சம் நன்னா முன்ன மாதிரி ஒரு ஃப்ராக் டைப்பாக முட்டி வரைக்கும் போட்டுப்போமா இல்லை. இப்போ வந்து அதுலேயும் வேறு வெரைட்டி மிட்டு ஷார்ட்டு டாப்பு வெரி ஷார்ட் டாப்பு அப்படின்றதுனா ஒரு வெரைட்டி. அதில் சைடில் வேறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுவோம். ஸோ அது அப்படியே ஃபுல்லாக வந்து உடம்பு வந்து எப்படி நம்மளுக்கு தெரியக்கூடாதோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்று. ரெண்டாவது நம்மளுடைய வேர்வையும் வந்து நம்மளுக்கு இவ்வளோ டைட்டாக போட்டுட்டோம்னாக்க ஸ்கின்னுக்கும் அது அலர்ஜி வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நம்ம வேண்டாத வெளிநாட்டுக்காரன் நம்மளை எவ்வளோ டெம்ப்ட் பண்ணுறானோ அதில் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக போய் அழுத்தி வச்சுட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு பணத்தையும் வீணடிச்சுட்டு அந்த பணத்தை கட்டணுங்கிறதுக்காக வி பிகம் ஸ்லேவ்ஸ் டு தி ஆஃபீஸ் பீப்புள். நம்மளுக்கு பர்சனல் டைமுங்கிறத கொஞ்சம் கூட வச்சுக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம், அவன் எப்போ கூப்பிட்டாலும் நான் பாத்ரூமில் இருக்கிறச்சே கூட நீ வந்து எனக்கு ஒரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுன்னு ஒரு மெசேஜ் டொங்குன்னு வருதா, ஏன்னா ஃபோன் எடுத்துன்னு தான் டாய்லெட் போவோம். அதனால் அதில் உடனே மெசேஜ் வந்த உடனே இந்த மெயில் இருக்கா உடனே அங்கேயே டாய்லெட் போயிட்டே கூட வந்து சில பேர் அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கிறதெல்லாம் பண்ணுறா. அந்த அளவுக்கு ஆகிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இஎம்ஐ கட்டணுமே. நம்ம இன்னைக்கு அதை மெயில் வந்து ஒரு 5 நிமிஷம் லேட் பண்ணிட்டு 100 பண்ணிட்டாருனாக்க அவளுக்கு வேறு ஏதாவது கன்சன்ட்ரேஷனிங் நமக்கு வரலன்னா அந்த அளவுக்கு வி பிகம் ஸ்லேவ்ஸ் டு தி ஆஃபீஸ் ஒர்க். நம்மளுடைய பீஸ், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், நம்மளுக்குன்னு ஒரு சத்து விஷயங்களுக்கு நம்ம குடும்பத்துக்குன்னு பண்ணுறத ரொம்ப குறைச்சிடும். மெயின் ரீசன் பிகாஸ் மேக்ஸிமம் இஎம்ஐ. ஸோ பழையபடி அந்த கடனில்லா வாழ்க்கை வாழ முடியும். டோன்ட் ப்ரெஷர் யுவர் சில்ட்ரன். பெரிய ஸ்கூலுக்கு தான் இல்லை, அவங்களுக்கு 1008 கோச்சிங்கை போடாதீங்கோ. சிம்பிள் ஃபுட்டு கொடுங்கோ, சிம்பிள் ட்ரெஸ்ஸஸை கொடுங்கோ. ஊருப்பட்ட செலிப்ரேஷன் வேண்டாம். வீக்கெண்டுனா நான் மாலுக்கு போகணும், அவுட்டிங் போகணும், ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் சாப்பிடணும், அதெல்லாம் வேண்டாம். வீட்லேயே நம்ம என்னென்ன நம்மளால் முடியும் அதை கொடுங்கோ. அவளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளியில் ஓப்பன் பிளேஸில் விளையாட விடுங்கோ. that will improve their blood circulation. இதை மாதிரி சத்சங் விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. யூ ஆல்சோ ஸ்பெண்ட் த டைம் வித் தெம். அப்போ டோட்டல் ஃபேமிலியோட யூனிட்டி நல்லா இருக்கும், மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். ஸோ கடனில்லா வாழ்க்கையே நம்ம திருப்பி வாழ்வோம். இஎம்ஐ வாழ்க்கையை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜீரோ பண்ணிப்போம். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர்.